மே 17 2024 இன்றைய வேத வசனம் எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த சகோதரர் அவருடைய நிலைமை சரியில்லை என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். அவரிடம் ஏன், என்ன நடந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் ஒரு சில காரியங்களை குறித்து ஆசைப்படுகிறேன், பிரயாசப்படுகிறேன். ஆனால் ஒன்றும் நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கவில்லை. எனக்கு அது இருந்திருந்தால் நன்றாக இருக்கும், இது இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடன் வாருங்கள் என்று அழைத்து சாலையோரத்திலே அழைத்துச் சென்று பாருங்கள் என்று சொன்னேன். ஒவ்வொரு விதமான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ மிகவும் போராடுகிறார்கள். கை கால் இல்லாத மக்களுடைய நிலைமையை பாருங்கள். பார்வையற்றவர்கள், ஒருவேளை உணவுக்காக போராடுகிறவர்கள், உறங்க நல்ல படுக்கை இல்லாமல் சாலையோரத்திலே படுக்கிறவர்கள், வாகனம் இல்லாமல் நடந்து செல்பவர்கள், சுகத்திற்காக மருத்துவமனையில் அலைமோதுகிற மனிதர்கள், சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், பெற்றோர்களை இழந்தவர்கள், உதவதற்கு சொந்தங்கள் இல்லாமல், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி இருக்கிற மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா என்று கேட்டேன். அவர் மனகசந்து சொன்னார், ஆம், கர்த்தர் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்த வேண்டும், மற்ற மனிதர்களுக்காக ஜெபிக்கவும் செய்கிறேன் என்று. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் அந்த சகோதரனை போல, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே என்று புலம்ப வேண்டாம். மற்றவர்களை பார்க்கிலும் நமக்கு தேவன் அதிகமாய் செய்திருக்கிறார். சற்று வெளியிடத்திற்கு போய் பாருங்கள், மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். உங்கள் தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் அதினதின் காலத்தில் செய்வார். கலங்காதீர்கள். மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதே தேவனின் விருப்பம். அதனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற யாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக. தகப்பனே, அனுதினமும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. இன்றைய நாளில் நீர் எங்களுடனே இந்த வசனத்தை கொண்டு பேசினீரே, உமக்கு நன்றி. இன்றைய நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக. அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக. வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள், மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக. உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. கடன் நெருக்கடிகள், சுமைகள், பாரங்கள், தொல்லைகள், சுகவினங்கள், பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக. போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். காத்துக்கொள்வீராக. ஆமேன்.